ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து உங்க மெஷினை உங்களுக்காக எப்படி பழக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். பொதுவா வந்து நீங்க ஒரு பிகினரா இருக்கீங்க, இப்பதான் வந்து ஸ்டிச்சிங் எல்லாமே ஒரு டெய்லரிங் கிளாஸஸ் வந்து கத்துக்க போறீங்க அப்படின்னாலும் சரி, இல்ல நீங்க ஒரு பொது மெஷின் வந்து இப்பதான் வாங்கியிருக்கீங்க அப்படின்னாலும் சரி, நீங்க ஒரு ஸ்டிச் வந்து ப்ராக்டிஸ் கண்டிப்பா பண்ணியே ஆகணும். எதுக்காக அப்படின்னா உங்க மெஷினை உங்களுக்கு ஏத்த மாதிரி பழக்கிறதுக்கோ, இல்ல உங்க மெஷின் உங்களுக்கு ஹேண்ட்லிங் ஈஸியா வர்றதுக்காகவோ நீங்க வந்து இந்த ஸ்டிச் ப்ராக்டிஸ் பண்ணியே ஆகணும். இந்த முக்கியமான ஸ்டிச் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இவங்க என்னோட ஸ்டூடெண்ட் ராதிகா, இவங்களோட செகண்ட் டே கிளாஸ் இது. இவங்க ஆக்சுவலா வந்து ஒரு பிகினர். மெஷின் ஹேண்ட்லிங் மட்டும் எனக்கு தெரியும், ஒரு ஸ்ட்ரைட்டா ஒரு ஸ்டிச் போட தெரியும்னு சொன்னாங்க. இவங்களுக்கு அடுத்த ஸ்டெப்பா நான் வந்து அந்த ஸ்டிச்சஸ் வந்து சொல்லி தர போறேன். இவங்க வந்து இந்த ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் போட்டிருக்காங்க பாருங்க. ஜஸ்ட் ஸ்ட்ரைட் லைன் ஸ்டிச்சஸ் அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் இவங்களுக்கு தெரியும். இவங்களுக்கு அடுத்த ஸ்டெப்பா நான் சொல்லி தர போறது தான் அந்த ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ். மெஷின் வந்து உங்களுக்கு நல்லா ஹேண்ட்லிங் வரணும் அப்படின்னா நீங்க அந்த ஸ்டிச்சஸ் தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ வந்து நம்ம ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டு ப்ராக்டிஸ் பண்ண போறோம். ஸோ இந்த ஸ்டிச் எதுக்காக நம்ம போடுறோம் அப்படின்னா, மெஷின் வந்து நம்மளுக்கு ஹேண்ட்லிங் ஈஸியா வரணும் அப்படின்றதுக்காக, நம்மளுக்கு பழக்கத்துக்கு ஈஸியா வரணுன்றதுக்காக. இப்போ நீங்க ஒரு புது மெஷின் வாங்கியிருக்கீங்க, அந்த மெஷினை வந்து உங்களால ஈஸியா ஸ்டிச் போட முடியல, கரெக்டா உங்களுக்கு அந்த பழக்கமே வரல அந்த மெஷின்ல அப்படின்னா, இந்த ஸ்டிச்சஸ் போட்டு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஒரு லைன் போட்டிருக்கேன், அந்த லைன் மேல நான் ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ண போறேன். பொதுவாக வந்து நம்ம லாக் ஸ்டிச் போடுவோம்ல, லாக் ஸ்டிச்னா என்ன? ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அது மேலேயே இன்னொரு ஸ்டிச் போடுவோமா, அந்த லாக் ஸ்டிச்சே ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அது மேலேயே இன்னொரு ஸ்டிச் போடாம கொஞ்சம் தள்ளி போடுவோம், வி மாதிரி ஜிக்ஸாக் மாதிரி போடுவோம். ஸோ இந்த ஸ்டிச் போடும்போது அட் அ டைம்ல நம்மளோட ரெண்டு ஹேண்டும் வந்து ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும், நம்மளோட ஃபுட்டரும் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அட் அ டைம்ல எல்லா விஷயமும் நம்ம ஹேண்டில் பண்றதுனால நம்மளுக்கு வந்து மெஷினோட ஹேண்ட்லிங் வந்து ஈஸியா வரும். சரியா? இப்போ வந்து ஃபுட்டர் இருக்குல்ல, இதை வந்து கையில பிடிச்சிக்கோங்க. நல்லா ஃபுல்லா இப்படி தூக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்டிச்சஸே விழாது. ஸோ உங்களோட ஃபுட்டரோட பேக் சைடு இருக்குல்ல, இந்த ஏரியா வந்து துணிலேயே இருக்கணும். ஃப்ரண்ட் போர்ஷனோட ஃபுட்டர் மட்டும் லைட்டா லிஃப்ட் பண்ணணும். சரியா? இப்படி வச்சுட்டு ஸ்டிச் போட ஸ்டார்ட் பண்ணலாம். போட்டுட்டு அப்படியே வந்து கிளாத்தை நீங்க மூவ் பண்ணிட்டே இருக்கணும். கிளாத்தை வந்து மூவ் பண்ணிடணும். இது மாதிரி ஸ்டிச் போடும்போது ரெண்டு சைடும் உங்க விரல் இருக்கணும். கிளாத்தை வந்து டைட்டா பிடிச்சிக்கணும். நீங்க வந்து ரெண்டு சைடும் விரல் வைக்காம விட்டீங்கன்னா அந்த கிளாத் ஃபுல்லா இப்படி சுருங்கிக்கும். சரியா? ஸோ இதெல்லாம் கரெக்டா வர்ற மாதிரி நீங்க மெயின்டைன் பண்ணி ஸ்டிச்சஸ் போடணும். ரிவர்ஸ் போகணும், ஸ்ட்ரைட்டா போடணும் ஸ்டிச். அந்த லைன் மேலேயே இருக்கிற மாதிரி ஸ்டிச் ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த லைன் மேலேயே இருக்கிற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த ஸ்டிச்சஸ் வந்து அன்ஈவனா இருக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா நம்ம வந்து ஒரு ப்ராக்டிஸ்க்காக தான் இதை பண்றோமே. இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நீங்க ஒரு புது மெஷின் வாங்கியிருந்தாலும் சரி, இல்லை இப்போதான் டெய்லரிங் கிளாஸஸ் நீங்க கத்துக்க போறீங்கன்றனாலும் சரி, நீங்க இந்த ஸ்டிச்சஸ் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட மெஷினை வந்து எப்படி ஈஸியா வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். தேங்க்யூ.